ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டு தேவதையோட பிறந்த நாள். ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து அம்மா கூட சேர்ந்து பர்த்டே சாங் பாட்டு படிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் பிரிகி குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே நண்பர்களே, உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் நானும் வந்து அவளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்த்டே விசஸ் வந்து நான் சொல்லியாச்சு. சரியா? இதுதான் இன்றைக்கி காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போட்டுட்டு போனேன் ட்ரெஸ்ஸு. ஓகே நண்பர்களே, இது வந்து ரதியம்மா வந்து இன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு 29th அன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அந்த நம்ம நைட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணோம் இல்லையா, எல்லாம் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகான ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஒரு சடங்கு இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா காது குத்து இதெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பர்த்டேவை ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து இந்த தடவை வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா நைட் டின்னருக்கு வந்து வெளியே போயிட்டு சிக்கன் மட்டன் என்னென்னலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி இவ்வளோ சாப்பிட்ருவேன். அப்படியே சாப்பிட்றதுக்காக போகிறேன். சரி, ரதியம்மாக்கு இந்த சாரீ நல்லா இருக்கா சொல்லுங்கள். ப்ளூ கலருக்கு க்ரீன் கலர் பார்டர், இது க்ரீன் கலர் ப்ளவுஸு, இவ்வளோவுக்கு கை இருக்குது. ஓகேவா? முக்கா கை. சரியா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ரதியம்மாக்கு இந்த முத்துக்கமல் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸில் வந்து படித்தேன், பலசரக்கு கடையில் வந்து காய்கறி வாங்குற மாதிரி வாங்குறீங்களே எப்படி அப்படின்னு வந்து சொன்னீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஒன்றே ஒன்று, வருமானம் இல்லாமல் எந்தவித திட்டமிடுதல் இருந்தாலும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு வாங்க முடியாது. பட் ஆனால் அவரவர்களுடைய வருமானத்திற்கு தக்க கண்டிப்பாக வந்து வாங்கலாம். எல்லாருமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் இருப்பேனா? பர்த்டே செலிப்ரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ன மாதிரி எந்த மாதிரி நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு நியூ மெத்தட், அந்த மெத்தடை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரோஸ் பூ வச்சுருக்கேன். ரோஸ் பூ வந்து கீழ் நோக்கி வச்சுட்டு நினைக்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா? அப்புறம் வந்து ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிறந்த நாள் அப்படி என்றால் உங்களை விட உங்களை பெற்றவள் மகிழ்ச்சி அடைந்த நாள். சரியா? அதனால் இந்த விழாவை வந்து செலப்ரேட் பண்ணுறதுல உங்களை விட உங்கள் அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அதுவும் தாய் மகிழ்ச்சியாக இருக்காளா அப்படின்ட்டு நினச்சி தான் நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்காக உன் தாய் அழுத நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு தாய் வந்து அழுது அந்த குழந்தையை பார்த்தோன்னா அதன் மூலமாக அப்படியே புன்னகைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், குழந்தை பெற்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வந்து அந்த வலினா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வலியையும் நம்ம அந்த குழந்தைங்களுடைய முகத்தை பார்த்த பிறகு நம்ம வந்து அதை அப்படியே வந்து மறந்துடுதோம். ஆனால் அதுக்கப்புறம் மேபி பெருசாகும்போது அதுகள் வந்து செய்கிறத பார்த்து அப்படியே நம்ம வந்து கண்கலந்து, இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம யாரும் வந்து வேண்டான்னு ஒதுக்கி வைக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த தடவை எப்போவுமே அவங்களுடைய பிறந்தநாளை நான் தான் வந்து பயங்கரமாக கொண்டாடணும்னு நினைப்பேன். வளர்ந்த பிறகு அவங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் தாயினுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமானது. ஸோ இந்த பர்த்டேவை நான் வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து சஸ்பென்ஸ் வீடியோவை சர்ப்ரைஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு வாங்க 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 வாங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ரதியம்மா ஒன்று சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும். சரியா? என் பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து செய்வீங்க. என்ன அப்படின்னா பர்த்டே சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து பாப்பாவுக்காக டெடிகேட் பண்ணுங்கள். என்னென்ன பர்த்டே சாங்ஸ்லாம் வந்து இருக்குது, இல்லை வாழ்த்துற மாதிரி அப்படிலாம் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பாடல்களோ ஆறு ஆல்பம் சாங் எதுனாலும் சரி, நிறைய சினிமா சாங்ஸ் இருக்குது. அப்புறம் அம்மாக்கள் வந்து பிள்ளைய வந்து வாழ்த்தி பாடுற மாதிரி சாங்ஸ்லாம் இருக்குது. அப்படி என்னென்ன சாங்ஸ்லாம் இருக்கும் அந்த சாங்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? மட்டன் வாங்கியிருக்கேன்.
லாலிபப்பு லாலிபப்பு போல் இருக்கும் மனசு ஜாலி டைப்பு ஏல பாட்டு கையிடுறா. நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்குதா? மெதுவாக சாப்பிடுங்க, நான் அப்பெல்லாம் மாட்டேன். அப்படியே என்ன தப்புனேன் ஆல்ரெடி என்ன தவங்க இதயத்தையா? அப்படியே நண்பர்களே செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மாற்றி 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 கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஐஸ்கிரீம் வந்து எனக்கு மட்டும்தான், மற்ற யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி நம்மகிட்ட கேட்பாங்க பாருங்களேன். இது வந்து அன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு. நம்ம நைட்டு தானே டின்னர் போனோம். ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாதம் வச்சு மீன் வெலை மீன் வந்து ஃப்ரை பண்ணி, அதுக்கப்புறம் கனவா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அதுதான் வந்து மார்னிங்கில், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் வந்து கொஞ்சம் கேசரி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போயிருந்தேன். ஸோ பர்த்டே வந்து இந்த தடவை அவளுக்கு ரொம்ப மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம தருவிக்குளம் ஹோமுக்கு தான் வந்திருக்கோம். தருவிக்குளம் ஹோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, தருவிக்குளம் வீட்டில் தான் வந்து அம்மா பாட்டி வந்து வருவாங்க. ஸோ இங்கே வச்சு தான் பர்த்டே கேக் கட்டிங். ஏன்னா கேக் கட்டிங் வந்து அவள் காலேஜில், அதுக்கப்புறம் வீட்டில், அதுக்கப்புறம் இங்கே வந்து வளர்த்தம்மா கூட அப்படின்ட்டு வந்து கேக் கட்டிங் வந்து 2-3 தடவை வந்து கட் பண்ணியாச்சு. அப்புறம் அவனுடைய நண்பன் அவன் வந்து ஃபஸ்ட்டு நைட்டு வந்து வெட்டிட்டான். அப்படி கேக் வந்து நிறைய வெட்டியாச்சு. ஸோ இங்கே வந்து கேக் வெட்டுறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. சரியா? நீங்கள் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் டீ போட்டுட்ருக்கேன். டீ கொதிச்சுட்டு நண்பர்களே. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்து என்னெல்லாம் சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆட்டுக்கறி, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வந்து இங்கே எடுத்து சமைச்சிருக்கோம். சரியா? அப்புறம் எல்லாருமே வந்து ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சரியா வீக்லி இன்னும் கொஞ்சம் மேலே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவில் மட்டும்தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ எடுத்து வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்காமல் இருக்க பார்த்துக்கங்க. அதனால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக வந்து நம்மளுடைய ஹோம் வந்து உங்களுக்கு வந்து டூர் ஒன்றா நல்லா தெளிவாக வந்து ஜேசம்மாவுடைய வீடை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சரியா? சரி, இப்போ டீ போட்டாச்சு, டீ குடிக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை அதுக்குள்ளே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. பர்த்டே சாங் சூப்பராக பாடுங்க. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி தருவிக்குளம் ஹோமில் ஸ்பெஷல் ஆட்டுக்கறி குழம்பு. நல்லா எலும்பு போட்டு ஆட்டுக்கறி குழம்பு. அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டாக வந்து சிக்கன் 65 இன்றைக்கி பொரித்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சிவாஜி பொன்னியில் சாதம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய். இது எல்லாமே நாங்கள் வந்து டின்னர் அப்போ எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லேயுமே வந்து ஹாப்பினஸ் வந்து ஓவர்லோடடாக இருக்குது. மேடம் வந்து ஒரே போஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போடையும் ஸ்டோரி போடையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசையும் அப்படின்னு அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வந்து லைட்டாக சிக்கன் அண்ட் அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்திருந்தா. மற்றபடி அவள் சாப்பிடலை. அவங்க வந்து டயட்டு. எங்கள் பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் போஸ் கொடுக்க சொன்னால் கோவத்தில் இருக்கிற ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்காரு. அவருக்கு அப்படி தான் ஒரு சில நேரங்களில் நல்ல மூஞ்சி ஃபோட்டோக்கு வரும். அவருக்கு வந்து ஃபோட்டோ பேஸ் கிடையாது, அதனால தான் அப்படி இருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் சில பேர் வேறு சொல்லுவீங்க, உம்முன்னு இருக்கார், வலுக்க டைமாக இருக்கார், போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை.